ரீசெண்டா கேக் ஸ்லைசிங் டூல் பத்தி வீடியோ போட்டிருந்தேன். அத எப்படி யூஸ் பண்றதுன்னு வீடியோ கேட்டிருந்தீங்க. அதுக்கான வீடியோ தான் இது. இத யூஸ் பண்றது ரொம்ப ஈஸி. இந்த நடுவுல உள்ள ஒரு ஸ்ட்ரிங் தான் வந்து நம்மளுக்கு வந்து கேக் ஸ்லைஸ் பண்றதுக்கு யூஸ் ஆகும். இந்த ஸ்ட்ரிங்கோட சைஸ வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 1லேருந்து 9 வரைக்கும் இருக்கு சைஸு. இந்த ஸ்ட்ரிங் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தான் நெறைய பேர் தெரிலன்னு சொல்லி வீடியோ போட சொல்லியிருந்தீங்க. இது பண்ணுறது ஈஸி தான். இத வந்து ஒரு எட்ஜில வந்து நம்ம வந்து அழுத்திட்டு, இன்னொரு எட்ஜில நம்ம வந்து மூவ் பண்ணணும். நீங்க டேபிள்ல வச்சு அழுத்திட்டு அப்படி மூவ் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். நான் எப்படி பண்ணுறேன்னா, நான் வந்து என்னோட பாடி சப்போர்ட்ல தான் பண்றேன். என்னோட வயித்து மேல வைக்கிற மாரி வச்சு ஒரு ஒரு சைடு அழுத்திட்டு, அந்த ஸ்ட்ரிங்க வந்து எந்த எந்த இது சைஸ் வேணுமோ அந்த சைஸ்ல நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். எனக்கு எப்பயுமே திக்னஸ் வந்து 7 வந்து சைஸ் கரெக்ட்டா இருக்கும். அதனால 7ல வச்சுப்பேன். அதே மாரி இன்னொரு சைடுல வச்சு அழுத்திட்டு 7ல மாத்திப்பேன். நீங்க ஸ்லைஸ் பண்ணும்போது இந்த சைடும், அந்த சைடும் சேமா இருக்குதான்னு பார்த்துக்கணும். இப்போ ஸ்ட்ரிங் சைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்லைசிங் தான். ஸ்லைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு பேஸில் வந்து ஈவனாக இருக்கிற மாரி இருக்கணும். நம்ம வந்து அந்த ஸ்லைசிங் டூலை வந்து மேலே தூக்கக்கூடாது. அந்த லெக் வந்து இந்த சைடும் அந்த சைடும் சேமாக இருக்கணும். நான் வந்து சாப்பிங் போர்டுக்கு மேலே கேக்க வச்சு நான் வந்து ஸ்லைஸ் பண்ணுறேன். சப்போர்ட்க்கு மேலே ஒரு கை வச்சுட்டு, எப்போதும் கத்தியில் கட் பண்ணாலும் மேலே ஒரு கை வச்சுட்டு தான் ஸ்லைஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இதுலேயும் மேலே கை வச்சுட்டு அப்படியே ஈவனாக வச்சுட்டு நம்ம அப்படியே சும்மா மூவ் பண்ணாலே போதும், அது கட் ஆகிடும். பாருங்கள், சூப்பராக ஸ்லைஸ் ஆகிடுச்சு. ஈவனான ஒரு ஸ்லைஸ் கிடைக்கும் இதில். இதை யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். நீங்கள் கேட்டதுனால நான் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக வீடியோ போட்டிருக்கேன். யாரெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கீங்களோ எல்லாருமே யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.